மகாபாரதத்தை பத்தி பேசும்போது எப்பவுமே நம்ம மனசுல நிக்கிற ஒரு கேரக்டர் இருக்கு. தர்மத்துக்காக போராடினவங்கள விட அதர்மம்னு சொல்லப்பட்ட ஒரு பக்கத்துல நின்னு போராடின ஒருத்தர். அவரோட கதை தான் நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கும். அவர்தான் கர்ணன். வாங்க அந்த கொண்டாடப்படாத மாவீரனோட கதையை பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, பிறந்ததுமே சொந்த தாயாலேயே கைவிடப்பட்ட ஒரு குழந்தை. இது வெறும் ஒரு சோகமான ஆரம்பம் மட்டும் இல்ல, அவனோட வாழ்க்கையை முழுக்க தொடரப் போற அவமானங்களுக்கும் நிராகரிப்புகளுக்கும் இதுதான் முதல் படி. ஒரு பெரிய மாவீரனோட கதை இப்படி ஒரு வழியிலிருந்து தாங்க தொடங்குது. அவனோட திறமைக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு அங்க ஆளே கிடையாது. ஆனா அவன் ஒரு தேரோட்டியோட பையன். இந்த ஒரே ஒரு காரணம் போதும் அவனோட மொத்த திறமையும் ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு. பிறப்பால வந்த அந்த அவமானம் அவனோட இளமை காலம் முழுக்க ஒரு நிழல் மாதிரி துரத்திக்கிட்டே இருந்துச்சு. பாருங்க, ஒட்டுமொத்த உலகமும் அவனை கீழே தள்ளுனப்போ அவனோட எதிரியா இருக்க வேண்டிய ஒருத்தன் அவனுக்கு கை கொடுத்தான், அவனுக்கு மரியாதை கொடுத்தான். அந்த ஒரே ஒரு நிமிஷம் அதுதான் அவனோட மொத்த வாழ்க்கையும் தீர்மானிச்சது. சரி, இந்த ரொம்பவே சிக்கலான கதையோட ஒவ்வொரு பக்கமா நம்ம திருப்பி பார்க்கலாமா? வாங்க போலாம். கர்ணனை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? வேற எங்கேயும் இல்ல, அவனோட பிறப்புலயே புதிஞ்சு கிடக்கிற அந்த மிகப்பெரிய ரகசியத்திலிருந்து தான் நம்ம தொடங்கணும். யோசிச்சு பாருங்க, சூரிய தேவனுக்கே மகனா உடம்போட ஒட்டுன தெய்வீக கவசத்தோட பிறந்த ஒரு குழந்தை. ஆனா விதி பாருங்க, ஆத்துல ஒரு கூடையில மிதந்து வந்து கடைசியில ஒரு சாதாரண தேரோட்டி கையில கிடைச்சு அவரோட மகனா வளருது. இந்த முரண்பாடு தான் அவனோட அடையாளமாவே மாறிப்போச்சு. உலகம் அவனை சூதபுத்திரன், அதாவது தேரோட்டியின் மகன் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்திடுச்சு. ஆனா பிறப்பால வந்த இந்த அவமானம் கர்ணனை ஒன்னும் முடக்கி போடல. சொல்லப்போனா அதுக்கு நேர்மாறா அதுதான் அவனை ஒரு பெரிய வீரனா உருவாக்குச்சு. சரி, அந்த அவமானம் எப்படி அவனுக்கு ஒரு முக்கியமான நட்பை தேடி கொடுத்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். வில்வித்தையில அர்ஜுனனுக்கு ஈக்குவலா ஒரு திறமை கர்ணன் கிட்ட இருந்துச்சு. ஆனா என்ன பிரயோஜனம்? அரச சபையில அவன் வில்ல தூக்கும் போதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான் அவனை தொடுக்கும்: நீ தேரோட்டியோட பையன், உனக்கெல்லாம் இங்க என்ன வேலை? இந்த மாதிரி திரும்ப திரும்ப விரட்டி அடிக்கப்பட்டது அவனுக்குள்ள ஒரு பெரிய நெருப்பு மூட்டி விட்டுச்சு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு தராசுல ஒரு பக்கம் அவனோட அசாத்திய திறமை, இன்னொரு பக்கம் அவனோட பிறப்பு. திறமை எவ்வளவுதான் வெயிட்டா இருந்தாலும் அந்த சமூகம் அவனோட பிறப்பை வச்சுதான் அவனை எடை போட்டுச்சு. இதை விட ஒரு பெரிய அநீதி கர்ணனோட வாழ்க்கையில இருக்க முடியுமா? எல்லாரும் கர்ணனை ஓரங்கட்டி அவமானப்படுத்தின அந்த ஒரு நிமிஷத்துல துரியோதன முன்னாடி வந்தான். அவன் கர்ணனோட திறமைய மட்டும்தான் பார்த்தான், அவனோட குலத்தை பார்க்கல. அவனை அங்க தேசத்துக்கே ராஜாவா முடிசூட்டுனான். அந்த ஒரு நொடியில துரியோதனனுக்கு ஒரு நண்பன் மட்டும் கிடைக்கல, தன் உயிருக்கு மேல மதிக்கிற ஒரு விசுவாசி கிடைச்சான். கர்ணன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது அவனோட விசுவாசம் தான். ஆனா அதுக்கு ஈக்குவலா பேசப்படுற இன்னொரு விஷயம் இருக்கு, அது அவனோட கொடைத்தன்மை. சரி, அவனோட அந்த குணத்துக்கு ஒரு சூப்பரான உதாரணத்தை இப்ப பார்க்கலாம். கர்ணனுக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு. தினமும் சூரியனை கும்பிட்டு முடிச்சதும் அந்த நேரத்துல யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லன்ற வார்த்தையை சொல்லவே மாட்டான். இது வெறும் ஒரு சத்தியம் இல்ல, அதுதான் அவனோட தர்மம். ஆனா பாருங்க, அவன் பின்பற்ற அந்த தர்மமே ஒரு நாள் அவனோட உயிருக்கே ஒரு பெரிய சோதனையா அமைஞ்சிருச்சு. சாதாரண ஆள் இல்ல, இந்திரனே ஒரு பிராமணன் வேஷத்துல வந்து அவனோட உயிருக்கே பாதுகாப்பா இருந்த அந்த கவச குண்டலங்களை கேட்டப்போ கூட கர்ணன் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. இதை கொடுத்தா நம்ம உயிருக்கே ஆபத்துன்னு நல்லா தெரிஞ்சும் தன் உடம்போட ஒட்டி இருந்த அந்த கவசத்தை அறுத்து கொடுத்தான். கொடுத்த வாக்க தான் உயிரை விட பெருசான்னு நினைச்சதால தான் இன்னைக்கு வரைக்கும் நாம அவனை தானவீரன் கர்ணன்னு கொண்டாடுறோம். குருக்ஷேத்திர போர் தொடங்க போகுது. அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கர்ணனோட வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய புயல் அடிக்குது. அவனோட விசுவாசத்தையே உலுக்கி பார்க்குற மாதிரி ஒரு பெரிய சவால் அவன் முன்னாடி வந்து நிக்குது. அவனை பெத்தெடுத்த தாய் குந்தி இத்தனை வருஷம் கழிச்சு அவன் முன்னாடி வராங்க. வந்து பாண்டவர்கள் உன்னோட சொந்த தம்பிங்கன்ற உண்மையை உடைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நீ அவங்க பக்கம் வந்துட்டா இந்த ராஜ்யமே உனக்குத்தான்னு ஆசையும் காட்டுறாங்க. இப்போ சொல்லுங்க, கர்ணன் என்ன முடிவெடுத்திருப்பான்? ஒரு பக்கம் ராஜ்யம், சொந்த சகோதரர்கள், இன்னொரு பக்கம் நட்பு. அவன் எதை தேர்ந்தெடுத்தான் தெரியுமா? உலகமே என்ன தேரோட்டி மகன்னு சொன்னப்ப எனக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்தவன் துரியோதனன். அவனை இந்த நேரத்துல என்னால கைவிட முடியாதுன்னு சொல்லிட்டான். இதுதாங்க அவனோட அசைக்க முடியாத விசுவாசம். வாழ்க்கை முழுக்க தர்ம சங்கடங்களே சந்திச்ச கர்ணனோட மரணம் கூட ஒரு பெரிய தர்ம கேள்வியோட தான் நடந்துச்சு. வாங்க போர்க்களத்துல அவனோட கடைசி நிமிடங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். போரோட மிக முக்கியமான கட்டம் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் பயங்கரமான சண்டை. அப்போ ஒரு சாபத்தால கர்ணனோட தேர் சக்கரம் சேத்துல மாட்டிக்குது. அவன் கீழே இறங்கி அதை தூக்க முயற்சி பண்றான். கையில ஆயுதம் இல்லாம முற்றிலும் நிராதரவா நிக்கிறான். அந்த நேரத்துல தான் போர் தர்மமே ஒரு கேள்விக்குறியா மாறுது.
சரியா அந்த நேரத்துல அர்ஜுனன் அவன் மேல அம்பை தான் அவனை கொல்றான். ஆயுதமில்லாத ஒருத்தனை கொல்றது தர்மமா இல்லையா? இந்த கேள்விக்கு இன்னைக்கும் வரைக்கும் விவாதம் நடந்துட்டு தான் இருக்கு. இதுவே அவனோட முடிவெடுத்த சோகத்தை நமக்கு நல்லா உணர்த்துது. சரி, துரியோதனன் பக்கம் நின்னு அதர்மத்துக்காக தான் கர்ணன் போராடுனா அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அப்படி இருந்தும் ஏன் இன்னைக்கும் நிறைய பேர் கர்ணன் ஒரு உண்மையான ஹீரோவா பாக்குறாங்க? ஏன் அவனோட கதை இன்னைக்கும் நம்ம மனசை விட்டு நீங்காம இருக்கு? அதுக்கு காரணம் இதுதான். கர்ணன் பிறப்பால் இல்ல, தன்னோட குணத்தால உயர்ந்தவன். தனக்கு கிடைச்ச அவமானங்களையே தன் பலமா மாத்திக்கிட்டவன். நட்புக்காக எதையும் செய்ய துணிஞ்சவன். கொடைக்குன்னு ஒரு இலக்கணம் வகுத்தவன். இதுதாங்க கர்ணன் நமக்கு விட்டுட்டு போன மரபு. அப்போ கடைசியா ஒரு கேள்வி. கர்ணன் நற்பண்புகளால ஒரு உண்மையான ஹீரோவா, இல்ல சூழ்நிலையால தவறான பக்கத்துல நிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட ஒரு சோகமான பாத்திரமா? இந்த கேள்விக்கு ஒரு நேரடியான பதில் கிடையாது. ஒருவேளை அந்த பதில் இல்லாதது தான் கர்ணனோட கதைய இன்னைக்கும் உயிர்ப்போட வச்சிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?